குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. 1946 ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி எளிய குடும்பத்தில் பிறந்தவர் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி. அவர் தந்தையின் பெயர் ராமாராவ். அவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். நாராயணமூர்த்தியின் உடன் பிறந்தவர்கள் 7 பேர். மொத்தம் 8 குழந்தைகள் கொண்ட குடும்பம். ஒரே ஒரு நபரின் சம்பாத்தியம். அவரின் தந்தை படிப்பின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து சொல்லி வளர்த்தார். நாராயணமூர்த்தியும் கணிதம் மற்றும் அறிவியலில் மிகச்சிறந்த மாணவராக இருந்தார். 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநிலத்திலேயே 4வது இடத்தை பெற்றார். ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அகில இந்திய அளவில் 17வது இடத்தை பெற்றார் நாராயணமூர்த்தி. கல்வியை முடித்த பிறகு IIM அகமதாபாத் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்டில் ஹெட் பொசிஷனில் வேலைக்கு சேர்ந்தார் நாராயணமூர்த்தி. அவர் தலைமையிலான டீம் IIM அகமதாபாத்தை முழுக்க கம்ப்யூட்டரைஸ் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் அது பெரிய சாதனை. ஹார்வர்ட் மற்றும் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகங்கள் மட்டுமே முழுவதுமாக தங்கள் ஆபரேஷனை கம்ப்யூட்டரைஸ் செய்திருந்தன. அந்த வரிசையில் IIM இடம் பிடித்தது. தாம் IIM-இல் பணிபுரிந்த காலகட்டத்தை மிக பெருமையாக குறிப்பிடுவார் நாராயணமூர்த்தி. சில காலம் பணியாற்றிய பின் பிரான்ஸ் நாட்டிற்கு பயணமானார். அந்த காலகட்டத்தில் உலகளாவிய அளவில் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியையும் நேரடியாக கண்டார் நாராயணமூர்த்தி. அது மிகப்பெரிய அனுபவமாக அவருக்கு இருந்தது. இந்தியா திரும்பினார். சாப்ட்ரானிக்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார். ஆனால் அது பெரும் தோல்வியில் முடிந்தது. வெறும் 1.5 வருட காலத்திலேயே அந்த நிறுவனத்தை மூடும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த தோல்வி அவரை மிகப்பெரிய அளவில் பாதித்தது. ஓரளவு நஷ்டத்தையும் கொடுத்தது. பொருளாதார ரீதியாக தன்னை சரி செய்து கொள்ள பட்னி கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்ற நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் நாராயணமூர்த்தி. தன்னுடைய முதல் பிசினஸ் அனுபவம் தோல்வியில் முடிந்தாலும் அவர் தொடர்ந்த முயற்சியை விடவில்லை. உலக தரத்தில் ஒரு உன்னதமான கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் உருவாக்க வேண்டும் என்பதே அவருடைய கனவாக இருந்தது. 1981ஆம் வருடம் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார். அதன் அலுவலகம் அவர் வீட்டிலேயே இருந்து செயல்பட்டது. மொத்தம் 6 ஊழியர்கள். ஆனால் அந்த சிறு குழு மிக கடுமையாக உழைத்தது. 1980களில் இன்ஃபோசிஸின் வளர்ச்சி படிப்படியாகவே இருந்தது. 1990களில் இந்திய அரசாங்கம் புதிய பொருளாதார கொள்கையை அறிவித்தது. அதன் பிறகு இன்ஃபோசிஸ் மிக வேகமாக வளரத் தொடங்கியது. இந்தியாவில் மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்களிலிருந்து மிகச்சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து இன்ஃபோசிஸ் தன்னுடைய ஊழியர்களாக மாற்றிக்கொண்டது. மிகச்சிறந்த கஸ்டமர் சேவையை அவர்கள் தந்தார்கள். உலகமெங்கும் வியாபித்து வளர்ந்தார்கள். அடுத்ததாக ஸ்டாக் ஆப்ஷன் என்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் நாராயணமூர்த்தி. நிறுவனத்தின் வெற்றியில் ஊழியர்களுக்கும் பங்களிக்க வேண்டும் என்பதற்காக நிறுவனத்தின் பங்குகளை ஊழியர்களுக்கு பிரித்தளித்தார். இந்தியாவிலேயே முதலாக ஸ்டாக் ஆப்ஷன் என்ற புரட்சிகரமான திட்டத்தை செயல்படுத்தியது இன்ஃபோசிஸ். 1999இல் அமெரிக்காவைச் சேர்ந்த நாஸ்டாக் என்ற பங்குச் சந்தையில் இன்ஃபோசிஸ் பட்டியலிடப்பட்டது. இந்தியாவிலிருந்து நாஸ்டாக்கில் பட்டியலிடப்பட்ட முதல் நிறுவனம் இன்ஃபோசிஸ் மட்டுமே. அடுத்த ஆண்டு ஆசியா வீக் என்ற இதழ் உலகத்தின் சக்தி வாய்ந்த 50 தொழிலதிபர்களில் நாராயணமூர்த்தியை பட்டியலிட்டது. ஃபார்ச்சூன் பத்திரிகை ஆசியாவின் சிறந்த தொழிலதிபர் என நாராயணமூர்த்தியை கொண்டாடியது. வெறும் 6 பேரை மட்டுமே வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இன்ஃபோசிஸ் நிறுவனம் இன்று உலக அளவில் வியாபித்திருக்கிறது. 2.5 லட்சம் பேருக்கு மேல் வேலை செய்கிறார்கள். உலகத்தின் 22 நாடுகளில் அவர்களுக்கு அலுவலகம் இருக்கிறது. சமூக சேவைக்காக இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்தது. அந்த அறக்கட்டளையின் சார்பாக கல்வி மற்றும் மருத்துவ உதவிகள் பல லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டன. இந்த சமூக சேவைக்காக பல்வேறு விருதுகளை பன்னாட்டளவில் வென்றது இன்ஃபோசிஸ். அவருடைய பங்களிப்புக்காக பத்மஸ்ரீ மற்றும் பத்ம விபூஷன் என்ற விருதுகளை இந்திய அரசாங்கம் அவருக்கு அளித்து கௌரவித்தது. இந்தியாவின் தகவல் தொழில்நுட்பத்துறை பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது. அதற்கு காரணமான நாராயணமூர்த்தி மற்றும் இன்ஃபோசிஸ் பெயர்கள் எந்த நாளும் நிற்கும்.